வணக்கம். விழிப்பாய் தமிழா வெற்றி நிச்சயம் என்ற விண்ணார்ந்த முழக்கத்துடன் மீண்டும் வருகிறது கவனக கர்ஜனை. ஐயா பொறுத்தளவில் அந்நியன் பட கதாநாயகன் மாதிரி மல்டிபிள் பர்சனாலிட்டி டிஸார்டர் சிண்ட்ரோம்ன்ற அந்த மாதிரி கேரக்டர் தான் நான். அதில் அம்பின்னு ஒரு கேரக்டர் வரும், ரொம்ப பவ்யமாக ரொம்ப பக்குவமாக அப்படியே பேசுவார். அதே சமயத்தில் தவறுகளை பார்க்கும்போது, சத்தியத்தை மீறுறவங்களை பார்க்கும்போது, கடமை மீறுறவங்களை பார்க்கும்போது, தர்மத்தை மீறுறவங்களை பார்க்கும்போது அப்படி சிலுத்துக்கிட்டவுன்னா அவன் எல்லாத்தையும் போட்டு தள்ளுவார். அது மாதிரி தான் இது வரைக்கும் நான் அம்பியாத்தான் உலகம் பூரா சுற்றிட்டு வந்தேன். கலை நிகழ்ச்சிகள் நடத்தினேன், நல்லா ஸ்பீச்சு ஆன்மீக பேச்சுகள்லாம் கொடுத்தோம். நிறையா பாராட்டுகள் குவிஞ்சது, எல்லாம் வசதி எல்லாம் வந்துச்சு, ஒன்றும் குறை கிடையாது. ஆனால் அதெல்லாம் நான் கண்டுக்க மாட்டேன். இந்த பாராட்டு பட்டயம் இதெல்லாம் அது வாங்கியாக வச்சுருவேன். அது எங்கே வச்சு போச்சுன்னெலாம் கண்டுக்க மாட்டேன். ஏன்னா அதுலெல்லாம் பெரிய இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அது வரல வருது போகுது, அவ்வளோதான். ஆனால் இந்த சத்தியத்துக்கு எதிரான தர்மத்துக்கு எதிரான விஷயங்கள் நடக்கும்போது நான் இப்போ ரொம்ப அதிகமாக அந்நியனாக மாறிட்டதுனால கொஞ்சம் மக்களுக்கு இவரை அப்ரோச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க. நான் அதை பற்றி கவலைப்படுறதில்லை, எதை பற்றியும் கவலைப்படுறதில்லை. எது சரியோ அந்த வழியில் கரெக்டாக போயிட்டுருப்பேன். அப்படி தான் போயிட்டுருந்தேன். ஆனால் ஒரே ஒரு பாராட்டு பட்டயத்தை மட்டும் பத்திரமாக வச்சுருப்பேன். அது என்னென்னா, திருவாவடுதுறை ஆதீன எல்லைக்குள் இருக்கக்கூடிய நப்பன் மாசிலாமணி தேவன் சிவபெருமான் என்னை கூப்பிட்டு சிவயோக கலாநிதி என்று அந்த ஆதீன கர்த்தர் மகா சன்னிதானத்தின் வழியாக எனக்கு ஒரு பட்டம் கொடுத்தார். அந்த சிவயோக கலாநிதின்ற பட்டம்தான் நான் பத்திரமாக வச்சுருக்க பட்டம். நான் எங்கே போனாலும் அந்த பட்டம் ஒன்று தான் சொல்லுவேன். மற்ற பட்டம் எல்லாம் எனக்கு தம்பட்டம் தான். அதை பற்றியெல்லாம் ரொம்ப கண்டுக்க மாட்டேன். அப்படி தான் என்னுடைய வாழ்க்கை முறை. ஏன்னா ஈசன் கொடுத்தது, அது எல்லோரும் கொடுக்க முடியாது. இத்தனைக்கும் நான்லாம் எல்லாரையும் இந்த மாதிரி இந்த நெறிய பரப்பாதுக்காக ஆதீனங்கள் எல்லாரையும் போட்டு கண்ணாபின்னு திட்டிடுவேன். ஆனாலும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த மகா சன்னிதானம் நீங்கள் வாங்க, உங்களுக்கு தான் கொடுக்கணும், ஈசனுடைய கட்டளைன்னு சொல்லி நீங்கள் எந்த கோயிலுக்கு போகிறீங்களோ திருவாவடுதுறையில் போய் அந்த மாசிலாமணி தேவன் என்ற பேருடைய அந்த அப்பனை தரிசனம் பண்ணணும். அந்த நந்தியம்பெருமான் திருமூலர் தவம் பண்ண கோயில், அந்த அவர் பக்கத்தில் தான் திருமூலர் தவம் பண்ண அந்த மரம் இருக்கும். அந்த இலைகள்லாம் திருமந்திரத்தை வரைஞ்சி வச்சுருப்பாங்க. திருமூல தெய்வம் தவம் பண்ண அந்த இடத்துலையே அவருடைய அந்த இடத்துல ஒரு கருவறை கட்டி குட்டி கோயிலாகவும் கட்டியிருக்காங்க. அங்கே போய் வணங்கலாம், தவம் பண்ணலாம், அதுக்கெல்லாம் அலோவ் பண்ணுவாங்க. அந்த மரம் தான் அவர் தவம் பண்ண மரம். 3000 ஆண்டுகள் வாழ்ந்து 3300 பாட்டு கொடுத்த இடம் திருவாவடுதுறை ஆதீனம். அந்த சிவன் கோயில் மிக அழகு. அது வார்த்தையிலே வர்ணிக்க முடியாது. இந்த ஆட்சி தொலைஞ்சிருச்சுன்னா அத்தனை பெருமையும் உலகத்துக்கு சொல்லிடலாம். ஒவ்வொரு திருக்கோயிலுக்கும் பல சிறப்புகள் உண்டு, பல பெருமைகள் உண்டு. ஆனால் இந்த வெட்டி பயல்களை வச்சுக்கிட்டு அதை நம்ம ஒன்றுமே வெளிப்படுத்த முடியாது. இவனுக்கு அறநிலையத்துறைன்னு ஒரு இந்த டிஎன்பிஎஸ்சி வெளியே வந்த இந்த கூலிக்கு மாரடிக்கிற கூட்டத்தை வச்சு இவனுக்கு அடாவடி பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க. இவங்களை வச்சுட்டு அந்த பெருமை முடியாது. உங்களுக்கு சொல்லத்தான் முடியும், போய் வணங்குங்க, அவ்வளோதான். உங்களை அவன் வணங்க விடுறானா இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு கோயிலும் இவங்க ஆதிக்கத்தில் யாரும் உள்ள நுழைஞ்சி வணங்கக்கூடாதுன்ற லட்சியத்திலேயே செய்கிற மாதிரி அவங்களுடைய நடைமுறைகள் இருக்குது. அதை அப்புறம் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி தான் இருந்தேன். திடீர்னு வாய்ஸ் ஆஃப் கோவைன்னு ஒரு அமைப்பு கூப்பிட்டுட்டு, ஐயா லண்டன்லேருந்து அண்ணாமலை வராரு, ஞாயிற்றுக்கிழமை அவர் உரையாற்றார். அதுக்கு முதல் நாள் சனிக்கிழமை நாங்கள் ஆன்மீகவாதிகளுக்கெல்லாம், ஊடகவியலாளர்கள் ஆன்மீகவாதிகள் எல்லாருக்கும் இந்து தர்மத்தை யாரெல்லாம் காப்பாற்றுவதற்கு இந்த ஊடகத்தை பயன்படுத்துகிறார்களோ அவங்களுக்கெல்லாம் விருது கொடுக்குறோம். அதில் உங்களுக்கு நாங்கள் முகாமையாக விருது கொடுக்கணும்னு நினச்சிருக்கோன்னு நான் சொன்னேன். அதெல்லாம் நான் விரும்புறதில்லைங்க, வேண்டாம் அப்படின்னேன். இல்லைங்க, மத்திய அமைச்சர் எல் முருகன் வராரு, அர்ஜுன் சம்பத் வராரு, உங்களுக்கு நாங்கள் விருது வழங்கி ஆகணும் அப்படின்னாங்க. நான் எவ்வளோ வேண்டாம் வேண்டாம்னு தடுத்து பார்த்தேன்.
அன்னைக்கு கூட அந்த விருது கொடுக்குற அன்னைக்கு கூட நான் போகிறதுக்கு தயாராக இல்லை. ஃபோன் மேலே ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, கெஞ்சினாங்க, எப்படியாவது தயவு செய்து வாங்க, உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் வாங்க அப்படின்னாங்க. அது பெரிய கூட்டம். மறுநாள் தான் லண்டன்லேருந்து வந்து அண்ணாமலை அங்கே தான் பேசினார். ஞாயிற்றுக்கிழமை அந்த முதல் உரையை லண்டன்லேருந்து வந்ததும் அந்த வாய்ஸ் ஆஃப் கோவை கருத்தரங்கில் தான் பேசினார். அதுக்கு முந்தின நாள் இந்த விருது வழங்கும் நிகழ்வு, யார் யாரெல்லாம் என்னென்ன அனுபவங்களை அப்படின்ற அந்த அனுபவங்களை சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு. அதில் ஐயாவுக்கு அந்த விருது கொடுத்தாங்க. அது ஒரு சின்ன வீடியோ எப்படி கொடுத்தாங்கன்றதுக்கோ பார்த்துக்குங்க. He gets Popular Dharmic Social Media Influencer Award and the recipient is Kavanagar Thiru Kanagasubburathinam. Kavanagar Thiru Kanagasubburathinam gets Popular Dharmic Social Media Influencer Award. அந்த விருதுக்கு பேர் பாப்புலர் தர்மிக் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர். அதாவது தர்ம சிந்தனையுடன், தர்மம் தவறாமல் தார்மீக உணர்வுடன் சமூக ஊடகத்தை நடத்துகின்ற புகழ்மிக்க மனிதர். அதுதான் தமிழில் சொன்னால் அதுக்கு அந்த விருதை ஐயாவுக்கு அவங்க கொடுத்தாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. அது எனக்கு கொடுத்த விருதாக நினைக்கல. யாரெல்லாம் தர்ம சிந்தனையுடனும் தார்மீக உணர்வுடனும் தொண்டாற்றுகிறீர்களோ அத்தனை பேருக்கும் கொடுத்த விருதாக உங்கள் எல்லோருக்கும் அதை தாரை வார்க்கிறேன். எல்லாருக்கும் கிடைச்ச விருதாக அதை நினைக்கிறேன். அந்த விருதே வெற்றி நிச்சயம்ன்ற அந்த சிம்பிளோடு தான் கொடுத்துருந்தாங்க. அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அதை உங்களோட பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப ஆனந்தப்படுறேன். அந்த வாய்ஸ் ஆஃப் கோவை என்ற அந்த அமைப்புக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை இந்த எபிசோட் வழியாக ஐயா தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம்.